पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ योगानुशासनम्। நாராயண 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 நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்துல முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. 9வது சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். திரும்பவும் நான் வந்து பாஷ்யம் பார்க்கல, பாஷ்யத்தை பார்க்கணும். ஜாதி தேச கால வியவஹிதானாமபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். ஜாதி தேச கால வியவஹிதானாமபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். இந்த ஜாதி தேச கால வியவஹிதானாம் அபி, ஒரு ஜென்மத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து அடுத்த ஜென்மம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஜென்மம் கிடைக்கின்றதுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்க, இன்னைக்கு நான் கீதாலையும் நாளைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு இதே விஷயம் தான் கீதாலையும் வரப்போகுது. பிருகதாரண்யத்தில் ஒரு ஃபேமஸான மந்திரம் ஒன்று இருக்குது, 4-4-2 அப்படின்னு போட்டுக்கணும். அதில் இருக்கு, தம் வித்யா கர்மணி சமன்வாரபேத பூர்வ பிரஜ்ஞாச்ச. இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணுறார், எந்த ஒரு கர்மத்தை பண்ணுறாரோ, நிறைய டே டு லைஃப்பில் நம்ம நிறைய புண்ணிய பாப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசனை பண்ணுறோமோ, கண்ணை மூடி உட்காந்து, உபாசனைனா கண்ணை மூடி உட்காந்து மனசில் பண்ணுறோம். அப்போ அந்த உபாசனைகளையும் வெளியில் பண்ணக்கூடிய கர்மங்கள், சேரிட்டி ஒர்க், புண்ணியங்கள், இது மாதிரியானது, இல்லை பாப்ப கர்மங்கள், இல்லைன்னா மனசுக்குள்ளார பாப்ப சிந்தனைகள் ரெண்டும் இருக்கும். இந்த வெளியில் பண்ணக்கூடிய கர்மம், மனசுக்குள்ளார நினைக்கிற உபாசனை, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அது கர்மான்னு பேர். அது என்ன பண்ணும், பலன் கொடுக்க ஆரம்பிக்குமா, விபாகம், கர்ம விபாகம்னு பேர். அந்த பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிராரப்தத்தோட முதல் கர்மா என்ன தெரியுங்களா, இந்த ஜென்மத்தோட மரணம். எனக்கு பரமஹம்சானந்தான்ற நான் இப்போ பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் கொடுக்கும். ஹார்ட் அட்டாக் கொடுத்து, ஐயோ சாமி பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தால் டம்முன்னு போயிட்டாருங்க. ஏன் போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பிராரப்தம்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல எடுத்துக்கணும் கர்மம், அதுக்கப்புறம் உபாசனை. இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மம்னு பேர். காயத்தினால பண்ணக்கூடியது, வாக்குனால பண்ணக்கூடியதெல்லாம் கர்மம். அதுக்கப்புறம் மனசுனால பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாசனம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான கர்மங்கள் உண்டாகுது. என்ன கர்மா, தேவதாவா பிறக்கிறது மேலோக்கங்கள்ல, பரலோக்கங்கள்ல. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸாக பிறக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப மனுஷனாவே பிறக்கிறது.
இந்த 3 கர்மங்கள் வந்து 3 விதமான பலன்களை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம். இந்த 2ம் கலந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். போன மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்தில் சூத்திரத்தில் சொல்லியாச்சு. கீதால 18வது சாப்டர்லையும் சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த ஜென்மத்தில் நான் மனுஷனா இருந்துட்டு இறந்து போறேன். இறந்து போயிட்டு அடுத்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 100 ஜென்மங்கள் வேணும் அப்படின்னு வச்சுங்க. அடுத்த மனுஷ ஜென்மம் 100 ஜென்மங்கள் கழிச்சுதான் கிடைக்குது அப்படின்னா, நடுவில் இருக்கிற 100 ஜென்மங்கள்ல வந்து என்னெல்லாம் நடக்கும்? வியவதானம்னு பேர். தடைகள் என்னெல்லாம் உண்டாகும்? ஒரு ஜென்மத்துக்கும் மனுஷ ஜென்மத்துக்கும் அடுத்த மனுஷ ஜென்மத்துக்கும் நடுவுல ஜாதி. ஜாத்தினா என்ன அர்த்தம்? வேற வேற விஜ ஜாத்தியில வந்து பிறக்கிறது. இரும்பா பிறக்கிறது, புழுவா பிறக்கிறது, கற்பாம்பூச்சியா பிறக்கிறது, பல்லியா பிறக்கிறது, நாயா பிறக்கிறது, குரங்கா பிறக்கிறது, பக்ஷியா பிறக்கிறது, தேவனா பிறக்கிறது, அதுக்கப்புறம் அசுரனா பிறக்கிறது, சித்தகணங்களா பிறக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட பிறவி, 100 பிறவிக்குள்ளார ஏகப்பட்ட பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஒன்று, இதுக்கு பேர் ஜாத்தின்னு பேர். 2வது தேசம். இங்க பிறந்தவன் அடுத்த பிறவி தேவனா சொர்க்கத்தில் பிறக்கிறேன். அதுக்கு அடுத்த பிறவி பாதாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்தில் போய் பாம்பா பிறக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு லோகத்திலையும் வேற வேற இடம், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் பிறக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசம்னு பேர். கூட வந்து பார்த்தீங்கன்னா காலம். இப்போ தேவலோகத்துக்கு போனீங்கன்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காலமாக இருக்குது. அதே அல்ப ஜீவிகளாக போனோம் அப்படின்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ப காலமாக இருக்குது. அப்போ 100 பிறவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு ஏகப்பட்ட பிறவிகள் எடுக்கும்போது விதவிதமான காலங்கள் நடுவில் இருக்கும். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? பெரிய காலம் இருக்கும், ரொம்ப பெரிய காலம் அங்கெல்லாம். அப்போ நான் எடுத்துட்டு இப்போ திரும்ப 100 பிறவி கழிச்சு இப்போ இந்த மனுஷ ஜென்மம் எடுக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மனுஷ ஜென்மத்தில் இருந்த வாசனைகள் தான் என்னாகும்? அடுத்த மனுஷ ஜென்மத்துக்கும் வரும். அப்ப நடுவுல இருந்த தேசம், நடுவுல இருந்த ஜாதி, நடுவுல இருந்த காலம், இது எல்லாம் தடைகளாக இருந்தாலும் கூட வியவதானம் அபி அப்படின்னா தடைகளாக பேரிகேட்டர்ஸ் மாதிரி நடுவுல இத்தனை இது இருந்தாலும் கூட, அப்டக்கல்ஸ் இருந்தாலும் கூட என்ன பண்ணும்? ஆனந்தரியம். அவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வாசனைகளை தடுக்காது. வாசனைகளை என்ன பண்ணாது? தடுக்காது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிமித்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனுஷ ஜென்மம் எப்ப மனுஷ வாசனையை வெளிப்படுத்தும் அப்படின்னா, அடுத்த மனுஷ ஜென்மம் கிடைக்கும் போது லாஸ்டா எப்ப மனுஷ ஜென்மம் எடுத்தோமோ அந்த வாசனை மேல வந்துடும். மீதி இருக்க 100 பிறவிகளை நான் என்னென்னலாம் எடுத்தனோ அதெல்லாம் கீழே போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ஜென்மம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் மனுஷனாக பிறந்தாலும் கூட என்னாகும்? அந்த மனுஷ சரீரத்தில் என்ன நேச்சுரலாக இருந்துச்சோ அந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்ட் பண்ணிக்க முடியும், இமீடியட்டாக வந்துடும். அதனால ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் ஒன்று சொல்றார், ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்கரூபத்வாத். ஸ்மிருதி அப்படின்னா நம்ம மனசுக்கு வந்து புத்தியில வந்து எதெல்லாம் நினைவுக்கு வருதோ அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். குடவுன்லயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாசனான்னு பேர். என்ன குடவுன்? சித்தம்ன்ற குடவுன். இந்த சித்தம்ன்ற குடவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற எல்லா காரியங்களும் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல போய் கலெக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியோட முகம் அலங்காரம் எல்லாம் நல்லா இன்னைக்கு ரொம்ப சாந்தமாக, இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த அந்த இது என்னாகும்? ஒரு கர்மா, புண்ணிய கர்மா. இந்த புண்ணிய கர்மா என்ன பண்ணும்? நாம் பார்த்தது, சுவாமியை பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது, பூ மாலை அது இது எல்லா அலங்காரங்கள் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளார இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புண்ணிய கர்மா நடக்கும் போதே அது என்ன புண்ணிய கர்மாவாயிடும் கர்மால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது என்ன நடக்கும்? அதில் இருக்கிற வாசனைகள், நான் கோயிலுக்கு போனதுலேருந்து வந்ததுலேருந்து எல்லாம் வாசனைகளாக போய் சித்தத்தில் போய் என்ன ஆகிடும்? ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கர் தேவைப்படும். நான் அடுத்து அந்த கோயிலை பற்றி யோசிக்கும் போது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, இப்போ நிமித்தம் வந்துருச்சு.
நிமித்தம் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலை பற்றி பேசணும்னு ஒரு நிமித்தம் வரும்போது, அந்த கோயிலில் பார்த்த காலையில் பார்த்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த எல்லா விஷயங்களும் என்னோட சித்தத்தில் இருக்கு. அது எல்லாம் மெமரிக்கு வருது. மெமரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மனசுக்குள்ளார அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஒன்று அனுபவிக்கும் போது அந்த ஒன்று என்ன இருக்கும், ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வாசனைகள், அதில் இருக்கக்கூடிய அனுபவம் சுக வாசனையா, துக்க வாசனையா, மோக வாசனையா சித்தத்தில் போய் பதிவாகும். சித்தத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாசனா, வெளிப்படாதது. அதுவே புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது புத்தியில தான் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அதுக்கு பேரு ஸ்மிருதி விருத்தின்னு பேர். வாசனா அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்மிருதி விருத்தி. இந்த ஸ்மிருதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன ஸ்மிருதி வரும் அப்படின்னா, நான் எதை அனுபவிச்சனோ அதுதான் ஸ்மிருதிக்கு வரும். அது சுகமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், மோகமா இருக்கலாம். வேற ஒன்று நினைவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்று வரவே வராது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், புத்தியில நமக்கு ஏதாவது வருதுன்னா சட்டியில இருந்தாதான், சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். நீங்க வந்து சாம்பார் வச்சிங்க, சாம்பார் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியை போட்டு அங்கே ஸ்பூனை போட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வேற ஏதாவது வந்துருமா? மோர் குழம்பு வருமா? சாம்பார் பண்ணிட்டு மோர் குழம்பு எடுக்க முடியுமா? மோர் குழம்பு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க என்ன அங்க உள்ள வச்சிங்களோ அதுதான் நீங்க எடுக்க முடியும் ஒழிய வேற ஒன்று வராது. அப்ப சித்தத்துல இருக்கிறது தான் மெமரிக்கு வரும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு புத்தி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நினைவுக்கு வருதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில பதிவாயிருந்தா மட்டும்தான் வரும். அது நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும், இல்லைன்னா வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே ரூபம்தான். ஏக்க ரூபத்வாத்துன்னு போட்டாச்சு. ஸ்மிருதின்ற நினைவும் அந்த ஸ்மிருதிக்கு காரணமா இருக்கிற வாசனைகள் சம்ஸ்காரங்களும் இரண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுனா என்ன அர்த்தம்? இடத்துல வெளிப்படும் போது அதுக்கு வேற பேர் வைக்கிறோம். சித்தத்தில் இருக்கும்போது வாசனைன்னு சொல்றோம், அந்த வாசனை புத்தியில வெளிப்படும் போது ஸ்மிருதின்னு சொல்றோம். நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம், மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் விஷயம். பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று பாடத்துல இருந்தே ஆரம்பிப்போம் பாஷ்யத்தை. விஷதம்ச விபாகோதய. விஷதம்ச அப்படின்னா பூனை. பூனையோட கர்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. விபாகம்னா கர்ம பலன். இப்போ நான் பரமஹம்சானந்தான்றவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடும், அடுத்த கர்மா வந்து பூனை. அது அந்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ பரமஹம்சானந்தா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனையோட எலி சாப்பிட்றதெல்லாம் வேற ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பரமஹம்சானந்தா எலிலாம் சாப்பிட மாட்டானே, ஏன்னா பூனையா பிறந்ததுன்னு எலி சாப்பிட முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூனை கர்மா ஸ்டார்ட் ஆகும்போது முதல் காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பரமஹம்சானந்தா ஸ்டோரியை எண்டு கார்டு போடுறோம். பூனையோட பிராரப்தம், பிராரப்தத்தோட முதல் கர்மா இந்த பெர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போடுறோம். டும், பரமஹம்சானந்தா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். போன மாத்திரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜலூகா நியாயம், நாளைக்கு சொல்ல போறேன், திருண ஜலூகா நியாயம் அப்படின்னு பேர். இந்த திருண ஜலூகா நியாயம்னா ஒரு புல்லுக்கு நுனியில வந்து அந்த வாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூன்னு போற அந்த வாம் வந்து என்ன பண்ணும், புழு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதை சர்ச் பண்ணும். அடுத்தது கிடைச்சோட என்ன பண்ணுவோம், அடுத்த புல்லை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இருக்கிற காலை ரிமூவ் பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருண ஜலூகா நியாயம் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, பூனைன்ற ஒரு அடுத்த பிராரப்தம் பூனை. அந்த பிராரப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சிக்கிட்டு இந்த சூக்ஷ்ம தேகம் அதை பாவிச்சு இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுச்சுன்னா பூனை சரீரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுது. விபாக உதயக அந்த கர்ம பலன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூனைன்ற கர்ம பலன் ஸ்டார்ட் ஆனோன்னு அது என்ன பண்ணும், அந்த பூனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பழைய ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும். அம்மா வயிற்றுல இருந்து வெளியில எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் அம்மா யோனியிலேருந்து வெளியில தலை வருதோ அப்போ டும் டக் மொத்த மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நான் மனுஷனாக இருந்தது, பரமஹம்சானந்தாவாக இருந்ததெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பூனையா ஒரு 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் பூனையா பிறந்திருக்கேன். அந்த 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பூனையா பிறந்ததோட அந்த பூனையோட வாசனைகள் சம்ஸ்காரங்கள்
என்ன ஆயிடுன்னு கேட்டினா மெமரிக்கு வந்து விடும். எப்படி வரும் சுவாமி அப்படின்னா ஸ்வவியஞ்சனாபிவியக்தா. ஸ்வவியஞ்சனம் அப்படின்னா கோடு பாஸ்வேர்டுன்னு அர்த்தம். அந்த பூனையோட பூனை ஜென்மத்தோட இருக்கிற வாசனைகள் இருக்குல்ல, அது ஒரு ஃபைல்ல இருக்கு. அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வவியஞ்சன அபிவியக்தா. தன்னுடைய வாசனைகளை வெளிப்படுத்தக்கூடியது இது. பூனை வாசனை எப்ப வெளியில வரும்? பூனை சரீரம் கிடைச்சாதான் பூனை வாசனை வரும். அந்த நிமித்தம் எது அப்படின்னா சரீரம். அப்ப என்ன அர்த்தம்? குரங்கா பிறந்தா அப்படின்னா குரங்கு வாசனை வந்துடும், நாயா பிறந்தா நாய் வாசனை வந்துடும். ஜீவராசிகள் எல்லாம் பாருங்க, எல்லா ஜீவராசியும் அதாவது நேச்சராகவே பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு நம்ம சொல்ற எல்லா விஷயங்களும் அதுகிட்ட நேச்சுரலாகவே இருக்குல்ல. நடக்கிறது, பட்சிகள் பறக்கிறது, இந்த வேட்டையாடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த அனிமல்ஸ்டெல்லாம் இயல்பா இருக்கு. யாரும் சொல்லி கொடுக்காம வருதே அப்படின்னா சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சரீரத்தை எடுத்த மாத்திரத்திலேயே அது எத்தனை ஜென்மங்களுக்கு முன்னாடி அது மாதிரி பிறந்திருந்தாலும் அந்த வாசனைகள் ரீகால் ஆயிடும். ஸ்வவியஞ்சன அபிவியக்தக சயதி. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு பூனையா பிறந்த அடுத்த பூனைக்கு நடுவுல 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் பூனையா பிறந்தேன். இந்த 1,00,000 ஜென்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஜென்மங்கள் வந்து ஜாதி சதேன ஆச்சாரியர் 100ன்னு சொல்லிட்டார். நூற்றுக்கணக்கான ஜாத்திகளா வேற வேற பிறவிகள் பிறந்திருக்கலாம். அல்லது தூர தேசத்தையா தூர தேசமா எங்கேயாவது பிறந்திருக்கலாம். இங்கே பிறந்திருக்கலாம் பூனையா, அடுத்த வந்து பக்ஷியா வந்து அண்டார்டிகால பிறந்திருக்கலாம் பெண் குயினா, அடுத்து யூரோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதா வந்து அனிமல்ஸ் ஏதாவது பிறந்திருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம். இது மாதிரி சொர்க்கத்தில் தேவனா பிறந்திருக்கலாம். நரக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரக்க யோனி எடுத்திருக்கலாம். எங்கெங்கயோ சுற்றி இருந்தாலும் தூர தேசங்கள்லாம் பிறந்தாலும் கால கல்பசதேனவா காலத்துல ஒரு கல்பம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தாலும் கூட, அப்போ 1,00,000 ஜென்மத்துல 100 ஜென்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பிறவிகள் எடுத்திருப்போம், பல காலங்கள் ஆயிருக்கும். அப்ப நூற்றுக்கணக்கான கல்ப காலங்கள் ஆயிருந்தாலும் கூட வியவஹிதக, ஒருவேளை இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவுல என்னவா இருந்திருக்கணும்? அப்டக்கல்ஸ்லாம் இருந்திருந்தா, ஒரு பேரிகேட்டரா இத்தனை பேரிகேட்டர் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா புனர்ச்ச ஸ்வவியஞ்சக அஞ்சன ஏவ உதியாத். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 1,00,000 ஜென்மம் கழிச்சு எடுத்தாலும் சரி, 1,00,00,000 ஜென்மங்கள் கழிச்சு அநேக பிறவிகள் அநேக காலம் இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்க எப்ப பூனை சரீரம் அடுத்த சரீரம் கிடைக்குதோ அந்த பூனை சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல ஸ்வவியஞ்சன வெஞ்சனா ஸ்வவியஞ்சகாஞ்சன ஸ்வவியஞ்சகாஞ்சனா ட்ரிக்கருக்கு பேரு ஸ்வவியஞ்சகாஞ்சன பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டுன்றது அந்த சரீரம் தான். அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல பழைய வாசனைகள் எல்லாம் என்ன ஆகட்டும் ஏவ உதியாத், அந்த வாசனைகளே திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பூனை சரீரத்தோட வாசனைகள் வந்துடும். மற்ற சரீர வாசனைகள் 1,00,000 ஜென்மம் எடுத்திருந்தனே அது எதுவுமே மெமரிக்கு வரவே வராது. எப்படி வரும் அப்படின்னா திராகித்யேவ. திராகுன்றது ஒரு அவ்யய பதம். என்ன அப்படின்னா வெறும் சீக்கிரம்னு அர்த்தம், ரொம்ப சீக்கிரமா இமீடியட்டா அம்மாவோட யோனியிலிருந்து வெளில வரும்ல. கர்ப்போபனிஷத்தை தான் சொல்லுது. கர்ப்போபனிஷத்து சொல்லுது, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனையா பிறந்துடுறேன்னு வச்சு, அம்மா வயிற்றுல இருக்கணும்னு பூனையா, அம்மா வயிற்றுல பூனையோட அம்மா வயிற்றுல நான் இருக்கேன், நான் பூனைக்குட்டியா இருக்கேன். ஐயோ பரமஹம்சானந்தாவா இருந்தேன், மனுஷனா இருந்தேன், இப்போ வந்து பூனையாயிட்டேனே, இனி இந்த கர்ப்பப்பைக்கு வரவே கூடாது அப்படின்னு பழைய மெமரியெல்லாம் இருக்கும் அந்த பூனைக்கு. மனுஷனா பிறந்த பரமஹம்சானந்தாவை பிறந்திருந்த வாசனை எல்லாம் இருக்கும். நான் அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணவே கூடாது, எப்படியாவது இந்த கர்ப்பப்பைக்கு திரும்ப வரக்கூடாதுன்னெலாம் நினைக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பூனை வயிற்றுலேருந்து அந்த யோனி வழியாக அந்த தலை எட்டி பார்க்க தெரியுங்களா, அவ்வளோதான் மாயாமயம். இந்த மொத்த மாயைக்குள்ளார எட்டி பார்த்தோனைய பழைய மெமரிஸ் எல்லாம் போயிடும். அப்போ அந்த பூனைக்கான மெமரி மட்டும் இமீடியட்டா இப்போ பாருங்க, என்னோட டக்குன்னு பாஸ்வேர்டு போட்டோன்னே என்னோட நம்பரை போட்டோன்னே பாஸ்வேர்டு நம்பரை போட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து அப்படிதான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பின் கேட்கும், பின் கேட்டோட பின்னை போட்ட உடனே டக்குன்னு ஓப்பன் ஆகுது இந்த சிஸ்டம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனை சரீரம் அம்மா வயிற்றிலிருந்து வெளியில வந்த அந்த க்ஷணத்திலேயே பழைய 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பிறந்த பூனையோட மெமரிஸ் எல்லாம் வெளியில வந்து
இது எதுக்கு தெரியுங்களா வார்னிங் பண்ணுது? என்ன அப்படின்னா 84 லட்சம் யோனியோட பதிவு சம்ஸ்காரங்களும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரையும் இருக்கு. இவ்வளவு மெமரிஸ் பாருங்க நம்ம சித்தத்துக்கு. கூகுள்லாம் தோத்து போயிடும். கூகுளோட மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி மக்களோட மெமரிஸையும் வச்சிருக்கான்னு வச்சுங்க. என்ன மெமரிஸ் வச்சிருப்பா? ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 500 crores இருக்குமா? 500 crores இருக்கும் வச்சுங்க. 500 crores இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைப்பா. நம்மளோட சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 84 லட்சம் யோனி, ஒவ்வொரு யோனியிலையும் எத்தனை கோடி பிறவி நம்ம எடுத்தோன்னு தெரியாது. இந்த எல்லா மெமரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. நமக்கு தெரியாத அனிமல்ஸ் எல்லாம் பிறந்திருப்போம். நமக்கு தெரியாத இப்போ மனுஷ ஜென்மத்துக்கு தெரியாத நிறைய புழு பூச்சியா ஏகப்பட்ட ஜென்மாக்களை எடுத்திருப்போம். ஒன்றுமே தெரியாது நமக்கு. இது எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அதுதான் ட்ரிக்கர். எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அந்தந்த வாசனைகள் வியக்தமாயிடும். எப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்வ அனுபூத்த, முன்னாடி நம்ம பூனையா பிறந்தும் போது விஷதம்ஷ விபாக அபிசம்ஸ்கிருதா, முந்தின கர்ம பலன் வந்து நான் பூனையா பிறந்தேன்ல 1 லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி, அந்த 1 லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி பூனையா பிறந்த அந்த கர்ம பலனோட அது பூனையா பிறந்த கர்ம பலனால அங்க வந்து எந்த வாசனைகள் உண்டாச்சோ அந்த வாசனைகள் என்ன பண்ணும்? சம்ஸ்கிருதா வாசனா உபாதாய வியஜ்யேத். அந்த வாசனை இந்த சரீரத்தை எடுத்தோன அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை சரீரத்துல வெளிப்படும். கஸ்மாத் இது வரைக்கும் வந்திருக்கும். எப்படி வெளிப்படும் அது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதோ ஏனெனில் எப்படி அப்படின்னா வியவகிதானாம் அபி, வியவகிதானாம் அப்படின்னா நிறைய 1 லட்சம் பிறவியில நிறைய தடைகள் வேற வேற பிறவிகள் எடுத்திருந்தாலும், காலம் தடையா இருந்தாலும், தேசம் வேற வேற தேசத்துல பிறந்திருந்தாலும், இத்தனை தடைகள் இருந்தாலும், வியவகிதானாம் அபி தடைகள் இருந்தாலும் கூட ஆசாம் சதுர்ஷம் கர்ம அபிவியஞ்சகம். பூனையா பிறக்கிறதுக்குன்னு ஒரு கர்மம் இருந்துச்சா? ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு கர்மா. பூனையா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, கற்பாம்பூச்சியா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, நாயா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, குரங்கா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, கிளியா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, மைனாவா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா, காக்காவா பிறக்கிறதுக்கு ஒரு கர்மா. 84 லட்சத்துக்கும் தனித்தனித்தனியா ஃபார்மெட் இருக்கு. இதுதான் அப்படின்னு நாராயணன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி இதான் அப்படின்னு போட்டுவிட்டு அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக நித்திரால உட்காந்துட்டாரு. நம்ம பாட்டுக்கு 84 லட்சம் இந்த எந்த கர்மா பண்ணாலும் இதுக்கு இதுன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறவி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஐயோ மோசம் இல்லை, என்ன மோசம்? நாராயணனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அடப்பா சார், ஒழுங்கா பேசாம கிரியேஷனே பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லை, நிம்மதியா இருந்திருப்போம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்தந்த கர்மத்துக்கு இந்தந்த ஜென்மம்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா என்ன பண்ணும்? ஒரு ஜென்மத்தை கொடுக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு சதுர்ஷம் கர்ம அபிவியஞ்சகம். என்னது? ஆசாம் சதுர்ஷம் கர்ம அபிவியஞ்சகம். அதாவது போன 1 லட்சம் பிறவிக்கு முன்னாடி பூனையா பிறந்ததுக்கு எந்த கர்மம் இருந்துச்சோ அதே மாதிரி கர்மம் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தாவோட அடுத்த பிராரப்தம் அந்த கர்மாவே வெளிப்படும் போது மெச்சூரிட்டி ஆகி அப்ப என்னாகும்? 1 லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி பிறந்த பூனை மாதிரியே 1 லட்சம் ஜென்மத்துக்கு பிறகும் நான் பூனையா பிறக்கிறேன். அப்ப நான் என்ன பிறக்கிறேன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதா இருக்கிறது? கர்மா. அந்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி வியக்தமாகும் போது சதுர்ஷ கர்ம அபிவியஞ்சகம். சதுர்ஷம்னா பூனைக்கான கர்மமே எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ நான் பூனையா பிறக்கிறேன். மனுஷனுக்கான கர்மா வெளிப்படும் போது மனுஷனா பிறக்கிறேன். எந்தெந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகி ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதோ அந்தந்த ஜென்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நிமித்தி பூதம் இது ஆனந்தரியமேவ. அப்ப எதுப்பா நிமித்தம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கர்மாதான் காரணம். நிமித்தம் எது? ஜென்மங்களை பிறக்கிறதுக்கு விதவிதமா பிறவி எடுக்கிறதுக்கு எது கர்ம காரணம் அப்படின்னா இந்த நிமித்தமா இருக்கிறது கர்மத்தோட வெளிப்பாடு. கர்ம மெச்சூரிட்டி ஆகுனா ஜென்மம் கிடைச்சிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னும் போது இப்போ கேள்வி வருது குதஸ்ச, ஏனெனில் இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா
ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்கரூபத்வா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதின்னு சொல்ற நினைவும் உள்ள இருக்கிற வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் ஒண்ணுதான். என்னாச்சு, நம்ம ஒரு கர்மத்தை பண்ணி அனுபவம் பண்ணும் போது கர்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இணைஞ்சது அங்க இருக்கக்கூடிய அனுபவம். எந்த கர்மா பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு அனுபவம் சித்திக்கும். அது சுக அனுபவமா இருக்கும், இல்ல துக்க அனுபவமா இருக்கும், இல்ல மோக அனுபவமா இருக்கும். 3 குணங்கள்ல இருந்து 3 விதமான அனுபவம். எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புண்ணியமா இருக்கும், இல்ல பாப்பமா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்ததா இருக்கும் கர்மா. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா சுக அனுபவம் துக்க அனுபவம் 3 சுக வாசனையா துக்க வாசனையா மோக வாசனையா பதிவாகிவிடும் உங்க சித்தத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் தான் என்னாச்சு, வாசனையா மாறுச்சு. வாசனையா எது மாறுச்சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நினைவுக்கு ஸ்மிருதியா புத்தியில ரீகால் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப பூனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிய பிடிக்கணும்ன்றதை யாரும் கத்துத்தர வேணாம். முந்தின ஜென்மத்துல அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாசனையா ஹண்ட் பண்ணி எலி குட்டியை பிடிச்சி ஹண்ட் பண்ண அனுபவம் அதுக்கு மெமரியில போய் வாசனையா இருந்திருக்கும். அது இந்த பூனையா பிறக்கும் போது வெளிப்பட்ட மாத்திரத்துல அது முந்தின வாசனையை வச்சுக்கிட்டே என்ன பண்ணும், எப்படி எலிய பிடிக்கிறதுன்னு அதுக்கு எலி பிடிக்க ஆரம்பிச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ அனுபவம் தான் வாசனை தான் ஸ்மிருதி. மனசுல 3 புரிஞ்சுக்கணும். 3 வேற வேறையா இருக்காது. நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பாரோட வாசனை பதிவாகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பாரோட ஸ்மிருதி வராது. நான் அனுபவம் பண்ணது கத்திரிக்காய் சாம்பார்னா கத்திரிக்காய் சாம்பாரோட வாசனை தான் பதிவாயிருக்கும். கத்திரிக்காய் சாம்பாரோட நினைவு தான் ஸ்மிருதியா வெளிப்படும். வேற வேற டிஃப்ரெண்டா ஆகவே ஆகாது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு யதா அனுபவ ஆச்சாரியர் சொல்றாரு யதா அனுபவ, எந்த விதமாக அனுபவம் செய்யப்பட்டதோ ததா சம்ஸ்காராக, அதுதான் சம்ஸ்காரம். நான் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஒரு இதை வந்து எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கெல்லாம் உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பாடம் படித்து கொடுக்குறதுலாம் எங்கே போகும்னா வெளியில் போயிடுன்னு நினைக்கிறீங்களா? உட்காந்து பாடம் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு இப்போ அறிவு வந்தாலும் சரி அறிவு வரலனாலும் சரி இந்த ரிசீவ் பண்ணுறதெல்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாம் செட்டில் ஆகும். கரெக்டாக செட்டில் ஆகிருக்கும். இந்த கர்மாலாம் கரெக்டாக கூடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தஸ்புரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிக்கு வர ஆரம்பிச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் நம்ம. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கிளாஸ் எவ்வளோ தெரியுங்களா எடுத்திருக்கேன், யோக சூத்திர கிளாஸ் 120 கிளாஸ். இப்போ போயிட்டு இருக்கிறது 220 கிளாஸா, 210 போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20-25 கிளாஸ் போகுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 230. அப்போ இன்னும் ஒரு 20 கிளாஸ் 250 கிளாஸ் வச்சுங்களேன். இன்னும் 20 கிளாஸில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஏன் இவ்வளோ எனக்கு நல்லா தெரியும். இந்த சப்தம் எல்லாம் போய் சம்ஸ்காரம் ஸ்ட்ராங் ஆகும்போது அதுக்கு என்ன பேரு? வாசனை. அந்த வாசனையா இப்போ உங்களுக்கு உள்ளார என்ன ஆயிடுக்குன்னா, நான் பெயிண்டிங் அடிச்சுட்டு இருக்கேன், பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட்டு, தேர்ட் கோட்டு அப்படின்னு பெயிண்டிங் போயிட்டே இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில உங்களோட புண்ணிய கர்மாக்கள்லாம் கரெக்டாகி சித்த சுத்திலாம் ஓரளவு ஆகும்போது எங்கேயாவது ஒரு சப்தத்தை கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நிமித்தம் வர ஆரம்பிக்கும் போது எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சு எல்லாம் போய் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் வந்து ஐயோ சாமி, நிறைய பேர் என்கிட்ட வந்து நேற்று ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாமி உங்கள் கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது நல்லா புரியுது சாமி, அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்குது சாமி, ஒன்றுமே படிக்காத மாதிரியே இருக்குது சாமி. ஆனால் படிக்கும்போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போனால் ஏதோ அஞ்ஞானி மாதிரியே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் சாமி, ஒன்றுமே தெரியல சாமி எனக்கு அப்படின்னு. எல்லாம் இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போ நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அந்த நிமித்தம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்மிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். என்ன நிமித்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்மா. உங்கள் கர்மா எல்லாம் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் கூடி வரும்போது உங்கள் ஸ்டோரில் போட்டிருக்க எல்லா வாசனைகளும், இந்த சாஸ்திர வாசனைகள்லாம் வெளியில் வந்து
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை ஆச்சாரியர் சொல்றதை எடுத்துக்கணும். யதா அனுபவக ததா சம்ஸ்காரா. எந்த விதமா நீங்க ஒன்னத்தை அனுபவிக்கிறீங்களோ கேட்குறீங்களோ, 5 இந்திரியங்கள் மூலமா உங்களுக்கு ஃபீடிங் ஆகுதோ அதான் அனுபவம். இந்த அனுபவமானது தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அது என்ன சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய வாசனைகளா ரிஜிஸ்டர் ஆகும் உங்க சித்தத்துல. அனுபவத்துக்கு அந்நியமா ஒண்ணு நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா ரிஜிஸ்டர் ஆகணும். எதுனா அனுபவிக்கிறது மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆகும். அது மட்டும் இல்ல, தேச்ச கர்ம வாசனா அனுரூபாக. சரி, இந்த சம்ஸ்காரங்கள் நம்ம சொல்றோமே, இந்த அனுபவங்கள் சம்ஸ்காரங்கள் நம்ம சொல்றோமே, இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பூர்வ ஜென்மத்தோட கர்ம வாசனைகளை பேஸ் பண்ணி இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிய ஹண்ட் பண்ணோம் அப்படின்னா, மனுஷனா இருந்துகிட்டு எலிய ஹண்ட் பண்ண முடியுமா? எலிய வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்ணி அதை வந்து நல்லா ரசிச்சு வந்து பூனை உட்காந்து சாப்பிட்றத பாத்தீங்கன்னா தெரியும். அது உட்கார்ந்து இருக்க ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃப்ரண்ட் இருக்கிற 2 காலை இப்படி வச்சுக்கிட்டு வச்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு பூனை. இப்ப நான் நினைச்சேன்னா அது மாதிரி சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எலிய சாப்பிடணும்னு நினைச்சா கூட இந்த பாடியில இருக்கிற கருமா என்ன பண்ணாது, அதுக்கு அலோவ் பண்ணாது. மனுஷ கருமா அதுக்கு அலோவ் பண்ணாது. அப்ப நான் எலிய அனுபவம் பண்ணணும் அப்படின்னா என்னவா பிறக்கணும்? நான் பூனையா பிறந்தாதான் எலிய வேட்டையாடி பூனைய சாப்பிட்றதுன்றது நடக்கும், எலிய சாப்பிட்றதுன்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனுபவமா ஒரு பூனை நினைக்குது, இந்த மனுஷ பயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 காலில் நடக்கிறானுங்க, நம்மளும் 2 காலில் நடக்கலாம் அப்படின்னு. பூனை நடக்குமா? நடக்காது. நாய் நடக்குமா? நடக்காது. அப்ப 2 காலில் நடக்கணும்னா என்ன வேணும்? மனுஷ கர்மா வேணும். அடிச்சா மனுஷ கர்மா வந்த உடனேயே உங்களுக்கு என்ன வந்துடும்? பழைய மனுஷனா பிறந்திருந்த ஸ்மிருதி வந்துடும், வாசனா வந்து நினைவுக்கு வந்துடும். அப்போ ஒன்னு அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் இப்ப நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின மனுஷ ஜென்மமா எடுத்ததுக்கு காரணம் கர்மா. அந்த முந்தின மனுஷ ஜென்மத்தில் இருந்த வாசனை, இது 2ம் தான் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணமா ஆகின்றது. புரியுதா உங்களுக்கு? இது சைக்கிள். முந்தின ஜென்மத்துல பண்ண கர்மாவும் வாசனைகளும் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு ஒன்று அனுபவம் பண்றதுக்கும், அது இப்ப அனுபவம் பண்ண விஷயம் திரும்ப வந்து வாசனையா ஆடுறதுக்கும் முந்தின கர்மா ஜென்மம். இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா பண்றோமோ, என்ன வாசனைகளை ரிஜிஸ்டர் பண்றோமோ, இதுதான் அடுத்த மனுஷ ஜென்மால வந்து பாத்தீங்கன்னா கர்மாவா அது வந்து மனுஷ ஜென்மாவா பிறக்க வைக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாஸ்திரத்தை எங்க விடுறோமோ, இந்த சாஸ்திரத்தை விட்டோன்னு அடுத்த மனுஷ ஜென்மால திரும்பவும் அது என்னாவும் உங்களை வலுக்கட்டாயமா இந்த சாஸ்திர இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயத்துக்கு இழுத்துக்கிட்டு வரும். எங்கடா சாஸ்திரம் சொல்றாங்கன்னு போய் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். கர்மா வாசனை கர்மா வாசனை கர்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ரைட்ஸா? இதுதான் இங்க ஆச்சாரிய சொல்ற தேச்ச கர்ம வாசன அனுரூபாக. தேச்ச அப்படின்னா அந்த அனுபவமும் வாசனைகளும் பூர்வ ஜென்ம கர்மத்துக்கும் பூர்வ ஜென்ம வாசனைகளுக்கும் ஏற்றாறு போல அமைகின்றன. தமிழ்ல சரியா எழுதிருக்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் யதாச்ச எப்படி அப்படின்னா வாசனாக யதாச்ச வாசனாக ததா ஸ்மிருதி. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சாமி போன ஜென்மத்தில் நான் எதை ரிஜிஸ்டர் பண்ணோம் அதான் இப்போ வாசாமி அப்படின்னா, கண்டிப்பா போன ஜென்மத்துல என்ன வாசனை நம்மள்கிட்ட இருந்துச்சோ, எதை நம்ம அனுபவம் பண்ணி அது வாசனையா பண்ணணுமோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தத்தா அது போலவே தான் நினைவுக்கு வரும், ஸ்மிருதியா வரும். நம்ம சொல்றோம்ல, நேத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுதானே எனக்கு நினைவுக்கு வரும். வேற ஏதாவது நினைவுக்கு வருமா? வராது. எப்படி வரும்? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனா இருந்து நான் சாப்பிட்றேன்னா எனக்கு ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஸ்மிருதி வருமா? சான்ஸே இல்லை. எப்படி சான்ஸ் இருக்கும்? வரவே வராது. அப்போ வந்து நான் இந்தியனா இருக்கேன், நான் இன்னும் அமெரிக்காவே போகல, திடீர்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த மாதிரி அங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது நினைவுக்கு வருமா? வராது. நான் எனக்கு இங்க பிறந்ததுல இருந்து நான் சின்ன குழந்தையா இருந்து நான் என்னெல்லாம் அனுபவிச்சேனோ அதுதான் நினைவுக்கு ஒரு மொழிய, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வராது. பக்ஷியா பிறந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல இதெல்லாம் வராது. ஏன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன விதமான வாசனைகளோ அந்த விதமாதான் ஸ்மிருதிக்கு வரும்.
அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு என்னென்னலாம் நினைவுகள் வருதோ ஒரு குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் முந்தின ஜென்மங்கள்ல பதிவானது. அது பாடி வந்து மெச்சூரிட்டி ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர 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 அந்த வாசனைகள் வந்து மெதுவா 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 வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை லீட் பண்ணி கொண்டு போறது. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இன்ஜின் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா தேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தேகத்தை கொடுத்த மாத்திரத்தில் அந்த தேகத்துல நடக்கிற டே டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம வாசனா லீட் பண்ணி கொண்டுட்டு போகும். கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும். வாசனையை யாராவது பிரேக் பண்ண முடியுமா சாமி? ரொம்ப கஷ்டம் சார். ஆச்சாரியர் சொல்றார், இது ஜாதி தேச கால வியவகிதேபியக சம்ஸ்காரேபியோ ஸ்மிருதிஹி ஸ்மிருதேஷ்ச ஸ்மிருதிஹி ஸ்மிருதேஷ்ச புனக சம்ஸ்காரா இத்யேவே ஸ்மிருதி சம்ஸ்காராக கர்மாஷய விருத்திலாபவசாத் வியஜ்யந்தே. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது இந்த விதமா ஜாதி தேச கால வியவகதேபியக, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மம் எடுத்துட்டு அடுத்த ஜென்மம் இதே ஜென்மம் கிடைக்கிறதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கலாம், ஏகப்பட்ட காலங்கள் இருக்கலாம், ஏகப்பட்ட தேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளாக இருக்கலாம். ஆனாலும் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சம்ஸ்காரேபியக, சம்ஸ்காரங்கள் எல்லாம் நாசமாகவே ஆகாது. அது என்ன பண்ணும்? எந்தெந்த தேகம் எடுக்கிறோமோ அந்தந்த தேகத்துல ஸ்மிருதியா வெளியில வரும். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஸ்திர ஸ்மிருதி நல்லா வந்திருக்கு. இப்போ சாஸ்திர ஸ்மிருதி வந்ததுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஒரு மெதுவாக ஒரு 15 வயசு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது வீடு நம்ம தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு மொட்டை மாடியில் போய் டெரஸில் போய் உட்காந்துட்டு நல்ல மலைக்கோட்டை தெரியும், ஸ்ரீரங்கம் தெரியும், ஸ்ரீரங்கம் கோபுரமும் மலைக்கோட்டை கோபுரமும் ஒரே விஷயம்ல தெரியும் என்னோட வீட்டு மாடியிலேருந்து. அதை நோக்கி உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். தியானம் தான், ஜபம்லாம் தெரியாது. அப்போ கண்ணை மூடி உட்காந்து தியானம்லாம் பண்ணுவேன். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை. வீட்டில் இருக்கவங்க யாரும் சொல்லி கொடுக்கல. ஏன் நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மளோட பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, மற்றவங்க இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் பண்ணுறேன் அது இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நம்ம மட்டும் மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தை பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். எப்படி அது? யாருமே சொல்லிக் கொடுக்காம எப்படி வரும்? அப்போ சொல்லிக் கொடுக்காம வருதுன்னா என்ன அர்த்தம்? முந்தின ஜென்மத்தில் உள்ள வாசனை ஸ்மிருதி ரூபமா ஏதோ ஒரு புக்கு படிக்கும் போது என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடும், ட்ரிக்கர். இந்த ஜென்மத்தில் ஒரு விவேகானந்தரை பார்த்தோன்னே நானும் சன்னியாசி ஆகணும்னு ஒரு ட்ரிக்கர். ஏன் ஊரில் இருக்கவங்க எல்லாம் சன்னியாசியை விவேகானந்தரை பார்த்துருப்பாங்கல்ல. நான் சன்னியாசி ஆகணும்னு யாருக்கும் தோணாமல் கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஏன் சன்னியாசி ஆகணும்னு தோணுது? யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தியானம்னு ஒரு புக்கை எடுத்தோன்னே தியானம் ஆச்சா அப்படின்னு அந்த புக்கை உடனே வாங்கிட்டு வந்து படிக்கிறோன்னு எப்படி நமக்கு தோணும்? ஏன் மற்றவங்களாம் மற்ற புக்கை படிக்கும் போது நம்ம மட்டும் ஏன் இது மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம்? அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனை இந்த ஜென்மத்தில் என்னாகும்? ஸ்மிருதியா வெளிப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கு இது பாட்டுக்கு. இது என்னாகும்? இப்போ ஃபுல்லாக என் சித்தத்து ஃபுல்லாக இப்போ என்ன ஆயிருக்கு? திரும்ப 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 நான் ஒரு காரியத்தை பண்ணி 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 இப்போ ஸ்மிருதி ஃபுல்லாக என்ன இருக்கு? சாஸ்திரியமான ஸ்மிருதிகளாக ஆயிடுச்சு. ஞான ஸ்மிருதிகளாகவும் சாதனா ஸ்மிருதிகளாகவும் விவேக வைராகிய ஸ்மிருதிகளாகவும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாசனைக்கு போயிடுச்சு. எனக்கு எதெல்லாம் முந்தின ஜென்மத்தில் இருந்து ரீகலெக்ட் ஆச்சோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கர்மங்களை புண்ணிய கர்மங்களை பண்ணும் போது அதையெல்லாம் திரும்பவும் என்ன ஆகி போச்சு? திரும்பவும் வாசனைகளா இப்போ என் சித்தத்தில் நிறைய சாஸ்திரிய வாசனைகள் ஆகி போச்சு. இது என்ன பண்ணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்மிருதிஹி ஸ்மிருதேஷ்ச புனக சம்ஸ்காராக. எது என்னோட ஸ்மிருதிக்கு முந்தின ஜென்மத்துல இருந்து நினைவுக்கு வந்துச்சோ அதை வச்சுக்கிட்டு நான் காரியம் பண்றேன். அந்த காரியம் என்னாச்சு? திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளா மாறி போச்சு, சம்ஸ்காரமா. அப்ப சம்ஸ்காரத்திலிருந்து நினைவு, திரும்ப நினைவுல இருந்து ஒரு காரியம் பண்ணி அந்த காரியத்துல இருந்து திரும்ப வாசனைகள், திரும்ப வாசனையில இருந்து திரும்ப ஸ்மிருதி, இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு காரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல சொப்பனம் வருதுன்னு வச்சுங்களேன். சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது? இப்போ என்னால் சொல்ல முடியல. இப்போ சொப்பனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டு நான். ஆனால் நிறைய சொப்பனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது அனுபவம் பண்ணமா? சொப்பனத்தில் அனுபவம் பண்ணோம். அப்போ சொப்பனத்தில் அனுபவம் பண்ணதெல்லாம் நிறைய சொப்பனங்கள் எனக்கு இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா
அந்த சொப்பனங்கள் எல்லாம் என்னுடைய மெமரியில வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, இன்னும் சித்தத்துல இருக்க. வாசனையில இருந்து தான் நினைவுக்கு வரும்போது சொப்பனம் ஆச்சு. அந்த சொப்பனத்தை நான் பார்த்துட்டு அந்த சொப்பனம் திரும்ப என்ன ஆகி போச்சு, வாசனையா திரும்ப பதிவாயிடுச்சு. வெளியிலேயே தெரியாது யாருக்கும். வாசனை ஸ்மிருதிக்கு வந்து ஸ்மிருதி திரும்ப வாசனையாகி இப்படியே இருக்கும். இது வெளியில தெரியல யாருக்கும். நிறைய வாசனைகள் நம்ம டே டு லைஃப்ல பண்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கிற வாசனைகள் நினைவுக்கு வரும் ஸ்மிருதியா. அந்த ஸ்மிருதிக்கு வந்ததை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றோம். எப்படி பண்றோம், என்ன ப்ராசஸ்? சித்தத்தில் இருந்த வாசனை புத்திக்கு வரும்போது அதுக்கு என்ன பேரு, ஸ்மிருதி. ஸ்மிருதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்மிருதிக்கு வருதோ அதை தான் மனசுல ஆலோசனை பண்றோம். பிளான் பண்றதெல்லாம் மனசுல பண்றோம். அந்த பிளான் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் மூலமா நம்ம என்ன பண்றோம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மூலமா காரியங்கள் பண்றோம். காரியங்கள் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, புண்ணியம் பாப்பம் இருந்தா அது ஸ்டோருக்கு போயிடும். அந்த அனுபவம் என்ன ஆயிடும், புண்ணியம் சுகம் துக்கம் மோகம்ன்றது திரும்ப வாசனையா பதிவாயிடும். அப்ப ஒவ்வொரு வாசனைகளும் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டா ஸ்மிருதிக்கு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சது. ஸ்மிருதிக்கு எது மூலம், முந்தின ஜென்ம வாசனை. அப்போ என்ன அர்த்தம், ஒரு சைக்கிள் போட்டுங்க. சைக்கிள் போட்டிங்கன்னா ஒரு அனுபவம், ஒரு கர்மா. ஒரு எந்த ஒரு கர்மா பண்ணாலும் புண்ணிய பாப்பம் கூட அனுபவம், சுகதுக்க அனுபவம். இது ரெண்டும் என்ன பண்ணும், வாசனையில போய் சுகதுக்க வாசனையா பதிவாயிடும். கர்மா வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பமா அவ்யாக்கிருதத்துக்கு போயிடும். இந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, ஸ்மிருதினா புத்திக்கு வரும். அப்புறம் மனசுக்கு வரும்போது ஆலோசனை. ஆலோசனை பண்ணதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் காரியங்களா, கர்மேந்திரிய ஞானேந்திரியம் மூலமா. அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது கர்மமா ஆயிடுது. அந்த கர்மம் திரும்ப என்ன ஆயிடும், புண்ணிய பாப்பமா போய் ஸ்டோர் ஆகும். திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனைகள், அந்த வாசனைகள் திரும்ப இதுக்கு போகும், சித்தத்துக்கு போகும். திரும்ப அந்த வாசனைகள் இந்த ஸ்மிருதி வரும். அப்ப இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலம் வந்து பார்த்தீங்கன்னா அனவரதம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம பண்ற எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் எது இருக்கு அப்படின்னா வாசனைகள். அந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரீரம் கிடைக்கிறதுக்கு கர்மா, ஆனா வாசனைகள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அந்தந்த வாசனைகள் போயிட்டே இருக்கும். சரீரம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் கர்மா நிமித்தம், புண்ணிய பாப்ப கர்மா நிமித்தம். வாசனைகள்லாம் நம்ம என்ன சேர்க்கிறோமோ அதுதான். ரைட்ஸா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதேச்ச புனக சம்ஸ்காரா இத்யேதே ஸ்மிருதி சம்ஸ்காராக. இந்த விதமா ஸ்மிருதியும் சம்ஸ்காரம்ன்ற வாசனைகளும் கர்மாஷய விருத்தி லாப வசாத் வியஜ்யந்தே. என்ன கர்மா தேகத்தை கொடுக்கும். அந்த தேகத்தை கொடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் என்ன ஆகுனா அது விருத்தி ரூபமா இந்த இந்த புத்தியில வியக்தமாகிறது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன. இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப கர்மா ஆசயம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எது மூலம் அப்படின்னா, ஜென்மத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னா கர்மாசயம். கர்மமும் வாசனைகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா மூல காரணம். இப்படி போயிட்டே இருக்கும். அதனால அதஸ்ச விவகிதானாம் அபி. அப்ப இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கர்மாக்களும் வாசனைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. வாசனைகள் இருந்தா போதும். வாசனைகள் என்ன பண்ணும், எப்ப வெளிப்படும், அந்த கர்மா வெளிப்பட்டு ஒரு சரீரம் கொடுத்தோன்னு தான் வாசனை வெளிப்படும். பட்சியா பிறந்தோம் அப்படின்னா அழகா பறக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டாம். அப்போ அந்தந்த ஜென்மம் கிடைக்கும் போது அந்தந்த வாசனைகள் அந்தந்த தேகத்தில் வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அதஸ்ச ஆகையினால் வியவகிதானாம் அபி, நிறைய ஜாதி எடுத்திருக்கலாம், வேற வேற காலம் இருக்கலாம், எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசம் வேற வேற தேசத்துல பிறந்திருக்கலாம். இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிமித்த நைமித்திக பாவ. நிமித்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு எது நிமித்தம், நிமித்தம் காரணம் எது, கர்மா. கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்த மாத்திரத்துல நைமித்திகம், அந்த கர்மத்தை அந்த சரீரம் எடுத்த மாத்திரத்துல எது வெளிப்படும் அப்படின்னா வாசனை. அப்ப அந்த கர்மமும் வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்கன்னா நிமித்த நைமித்திக பாவம்னா காரிய காரண பாவத்தோடு. நிமித்தம்னா காரணம், அந்த நிமித்தத்துல வெளிப்படக்கூடியது நைமித்திகம் அப்படின்ற காரியம். அப்ப காரண காரிய பாவம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துக்கும் வாசனைகளுக்கும் காரண காரிய பாவம் இருக்கு. காரணம்னு சொல்லக்கூடிய கர்மா தேகத்தை கொடுக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா காரியம்னு சொல்லக்கூடிய வாசனைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்போ இந்த விதமா நடந்துகிட்டே இருக்கு. அபாவ அனுச்சேதாத். அனுச்சேதாத்னா இது ஞானம் அனுபூதி உண்டாகிற வரைக்கும், புருஷ ஞானம் நிர்விகல்ப சமாதி உண்டாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச்சேதாத் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிறதே இல்லை. இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். கர்மாப்ப நம்ம பிறந்த உடனே ஸ்மிருதிக்கு வரும். என்ன ஸ்மிருதிக்கு வருதோ அதுதான் மனசுல ஆலோசனை பண்ணுவோம். ஆலோசனை பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா காரியமா பண்ணுவோம். காரியமா பண்றது வந்து புண்ணிய பாப்பமாகும். அதுக்கப்புறம் வாசனையா மாறும். அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் கிடைக்கும் போது அதுல இருந்து திரும்ப ஸ்மிருதி வரும். இப்படியே போயிட்டு இருக்கும். நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், என் கிளாஸ்ல வந்து நான் சின்ன வயசுல எல்லாத்தையும் இப்ப பழைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைச்சு பார்ப்பேன். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் பக்கத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு சின்ன குட்டி பசங்களா இருக்குமா. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சின்ன ஒரு ஷாப் ஒன்று வச்சிருந்தாங்க அவங்க அப்பா. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த பல்பம்னு சொல்லுவாங்க. பல்பம் தானே சொல்லுவீங்க? ஸ்லேட்டு குச்சி அது பல்பம் கூட சொல்லுவாங்க. ஸ்லேட்டு குச்சி, ஸ்லேட்டு, நோட் புக்கு, ரப்பரு, எரேசர் இருக்குல்ல, இது பென்சிலு, இதெல்லாம் கொண்டு வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது வியாபாரியா இருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்பதான் யோசிச்சு பாக்குறேன், ஐயோ 3ஆம் கிளாஸ்லயே அவன் வியாபாரியா இருந்திருக்கானு. ஒரு பையனுக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படிங்க வியாபாரம் பண்ண தெரியும்? அப்போ முந்தின ஜென்மத்தில் அவன் பண்ண வியாபாரமா இருந்த வாசனை இந்த ஜென்மத்துல. சின்ன குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னொரு குழந்தை பிடிச்சி டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ அவன் வந்து அப்ப முந்தின ஜென்மத்தை ரொம்ப அரக்கனா இருந்திருப்பான். அதான் இந்த சின்ன குழந்தையா பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்க குணம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது உங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிங் 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 மணி அடிச்சுட்டு மந்திரமே சொல்ல தெரியல. அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரம் சதுர்புஜம்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. அப்போ யாருப்பா சொல்லி கொடுத்தா அவனுக்கு பெல் அடிக்கணும்ன்றதெல்லாம் அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது பாட்டுக்கு. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ராகத்தாளத்தெல்லாம் கிளியரா சொல்லுது, பேர்லாம் சொல்லுது. ஐயோ எப்படி முடியாது? அப்ப என்ன அர்த்தம்? இந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த மனுஷ சரீரத்தோட வாசனை எல்லாம் இதுல வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு எது காரணம்? கர்மா. இந்த சரீரம் கிடைச்சோன்னா எது வெளிப்படுது? வாசனை. அப்ப காரண காரிய பாவத்துல இது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த தடை இருந்தாலும் நிமித்த நைமித்திக பாவ அனுச்சேதாத்து, தடையில்லாமல் எந்த ஒரு பிரேக்கும் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தரியமேவ சித்தமிதி, தடையில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது என்பது சித்தமாகும். இதை நல்லா படிச்சுங்க. திரும்பவும் அடுத்த சூத்திரத்துக்கு போயிடலாம். ஏன்னா திரும்ப நம்ம யோக சுதாகரத்திலேயே இதை பத்தி பேச போறோம். அதனால இங்க புரியாததெல்லாம் அங்க புரிஞ்சிடும். சுவாமி இன்னும் ரொம்ப ஈஸியா யோக சுதாகரத்துல சொல்லுவார். 10வது சூத்திரம் வந்துருங்க. தாசாம் அநாதித்வாத் சாஷிஷோ நித்யத்வாத். தாசாமநாதித்வம் சாஷிஷோ நித்யத்வாத். சாஷிஷோ நித்யத்வாத். தாசாம்ன்றதுக்கு அர்த்தம் தாசாம் வாசனானாம். தாசாம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனைகள் அர்த்தம். வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனாதித்தன்மை இருக்கின்றது. உங்கள்கிட்ட இருக்கிற வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனைக்கு ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. வாசனைகள் அனாதி. ஏன்? ஜென்மங்கள் அனாதி. கோடிக்கணக்கான ஜென்மங்களை நம்ம எடுத்திருக்கோம். அதனால வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தோன்றுச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப எல்லா வாசனைகளும் அனாதியானவை. வாசனானாம் அனாதித்வம், அதான் தாசாம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிஷோ நித்தியத்துவம். ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆசிஷோனா என்ன அர்த்தம்? ஆசிஷனகனா ஆசைகள். ஆசைகள் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறந்த மாத்திரத்திலேயே இருக்கிறது. அந்த உலகத்துல பிறந்த எந்த ஜீவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு எறும்பா பிறந்தா கூட அதுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னா அதோட பிரவൃத்திக்கு பின்னாடி ஒரு இறை தேடல் இருக்குல்ல, நல்ல ஃபுட்டை நோக்கி அது போயிட்டே இருக்கும். ஒரு கொசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளட் எங்க கிடைக்கும்னு அது பாட்டுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த மனுஷனை போய் கடிச்சா நல்ல பிளட் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளானது இயல்பானது. அப்ப ஆசைகள் நித்தியமா இருக்கு. ஆசைகள் எல்லாமே நித்தியமா இருக்கு. அப்ப முதல் பிறவியில பிறந்த நம்ம எந்த முதல் பிறவி பிறந்தோமோ அங்கேயும் ஆசை இருந்திருக்கு. ஆசையினால ஏவப்பட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? ஆசை எப்ப வரும்?
சரி, எந்த அதான் அதெல்லாம் எங்க இருந்து வரும், எங்க வரும்? புதுசா ஏதாவது சங்கல்பம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு உள்ளுக்குள்ளார ஸ்மிருதி தான் சங்கல்பமா மாறுது. புத்தியில ஒரு நினைவுக்கு வரும். அந்த நினைவுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஏதாவது இருக்கலாம், இல்லை உள்ளேயே கூட இருக்கலாம், வாசனையா இருக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரி ஆட்கள் யாராவது உங்களை உள்ள தூண்டுவாங்க. அதாம்மா பிரசோம், அதுதாம்மா, அதான் வாசனைகள். அது நினைவுக்கு வரும்போது அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இட்லி சாப்பிடணும்னு இருக்கு, நல்ல பூ மாதிரி அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இட்லி சாப்பிடணும்னு. எனக்கு ஏன் ஸ்மிருதிக்கு வருது? நான் சாப்பிட்டதுனால சின்ன வயசுல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கையில் இட்லி சாப்பிட்ட பூ மாதிரி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா என் மனசுல நல்லா பதிஞ்சு போய் அது வந்து பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்தோடனே என்ன பண்றேன், அதுக்கு பேர் ஸ்மிருதி. ஸ்மிருதி வந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், எனக்கு உள்ளார ஒரு சங்கல்பம் உண்டாங்க, இட்லி சாப்பிடணும், நம்ம செய்யலாமா, நம்ம எப்படி செய்யறது, சரியா வராது, நம்ம கைப்பக்குவம்லாம் அவ்வளோலாம் இல்லையே, என்ன பண்றது, சங்கல்பம். நல்ல இட்லி சாப்பிடணும் எங்கேயாவது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சட்னி வச்சு இட்லி நல்லா பூ மாதிரி இட்லி. குக்கர்லலாம் பண்ணக்கூடாது, இந்த துணி போட்டு பண்ணுவாங்கல்ல, ஒரு கிளாத்து போட்டு நல்லா இது பண்ணுவாங்க, அந்த பழைய ஸ்டைல் இட்லி, அது மாதிரி இட்லி சாப்பிடணும். ஒரு சங்கல்பம் வருது. ஸ்மிருதி என்ன ஆயிடுது புத்தியில, சங்கல்பம். நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வியாக்கியானம் சும்மா பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கொண்டு வந்து, சாமி நீங்கள் இட்லி கேட்டீங்களே அப்படின்னு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வரும்போது இட்லி கொண்டு வந்துடாதீங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கீங்க, அதையால சொல்லி வைக்கிறேன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதியில் வந்தது சங்கல்பமாக மாறுது. எல்லாமே சங்கல்பமாக மாறுமா? எனக்கு ஏகப்பட்டது ஸ்மிருதிக்கு வந்தாலும் கூட எல்லாம் சங்கல்பமாக மாறுறது இல்லை. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இதை வேணும், இட்லி சாப்பிடணும், ஒரு சங்கல்பம். இட்லி சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகு சங்கல்பம் தான் ஆலோசனையா புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா மனசுல ஆலோசனையாகுது. ஸ்மிருதியில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்தில இருந்து ஆலோசனைக்கு அப்புறம் தான் கர்மா. கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம், அதுக்கப்புறம் சுகதுக்க அனுபவம். புண்ணிய பாப்பம் சுகதுக்க அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடு, திரும்ப வாசனையில இருந்து ஸ்மிருதி, இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நான் ஆசைப்படாம இருந்தேன்னா இப்ப எனக்கு ஸ்மிருதிக்கு ஒன்று வருது. என்னோட புத்தியில வந்து ஏகப்பட்ட வாசனைகள் இருக்குல்ல, அனந்த காலத்துல இருந்து அனுபவிச்சிருக்கோம். மனுஷனா பிறந்தோன்னா முந்தின ஜென்மத்துல அனுபவிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நினைவுக்கு வருது. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் சாஸ்திரம் படிக்கிறேன். சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சோன்னு தெரியுது, ஐயோ இப்ப நம்ம மோட்ச மார்க்கத்துல போறோம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது நினைவுக்கு வருது, வாசனை இது. இந்த வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், நான் இதை வந்து சங்கல்பம் பண்றேன் அப்படின்னா அந்த வாசனை சங்கல்பம் பண்ணோன்னு அது என்ன ஆயிடும், கர்ம ஆலோசனையா மாறும். ஆலோசனை என்ன பண்ணும், ஒரு கர்மத்தை பண்ண வைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்ண வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் என்ன பண்ணும், புண்ணிய பாபமாகும், திரும்ப சம்சாரத்தை கொடுக்கும், வாசனையா பதிவாயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கர்மத்துக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம், சங்கல்பம். அப்போ நான் என்ன பண்ணும், சர்வாரம்ப பரித்தியாகி யோகாரூட ததோச்சியத்தை கீதால சொல்லியிருக்குல்ல, எல்லா சங்கல்பங்களையும் நான் என்ன பண்றேன், சங்கல்பம்னாவே காம சங்கல்பம், காம விஷயத்துல தான் சங்கல்பம் வருது நமக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இது தேவையில்லை ஏதாவது எத்தனை வாட்டி இட்லி சாப்பிட்டோம், இவ்வளவு இட்லி சாப்பிட்டுருக்கோம், எதுக்கு இந்த நாக்கு வந்து என் அலையுது இப்படி அப்படின்னு 4 தட்டு போ, ஒன்றும் வேணாம், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை நேர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, செயல்பெறுமா? செயல் வரவே வராது உங்களுக்கு, காரியமா பரிணமிக்காது. காரியமா பரிணமிச்சாதானே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது கர்மமாகவும் அது வாசனையாகும், திரும்ப அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் காமம் வருதோ அப்பெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நிவர்த்தி. நீங்கள் கட் பண்ணாமல் அந்த காமத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிரவருத்தி. அப்போ அந்த காமம் வந்து எங்கே உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஜென்மா பிறந்தோனையே காமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முதல் ஜென்மம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்போ ஜென்மம் ஆரம்பிச்சதுன்னே தெரியாது. அப்போ முதல் ஆசை எப்போ உண்டாச்சு தெரியாது. அப்போ ஆசை உண்டாயி அது வந்து சங்கல்பமாயி அது அந்த ஸ்மிருதிக்கு வந்து ஸ்மிருதியிலேருந்து சங்கல்பமாயி, சங்கல்பம் ஆலோசனையாய், கர்மமாயி, அது வாசனையை உண்டு பண்ணி முதல் ஜென்மத்திலிருந்து ஆரம்பிச்ச இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நித்தியம், வாசனைகள் நித்தியம், அனாதி நித்தியம், அனாதி காலத்துல இருந்து நித்தியமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை நித்தியமா அனாதியா இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனை உண்டு பண்றதுக்கு காரணமே ஆசை, ஆசை உண்டானதுக்கு காரணமே வாசனைகள், ஒன்னு ஆசிரியம் பண்ணது. எனக்கு காமம் வருதுனாவே அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சதுதான் என்னோட புத்தியில காமமா வருது. நான் அனுபவிக்காம இருந்தேன்னா காமம் வராது. அப்ப எது முதல்ல எது பின்னாடின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. காமம் முதல்லையா வாசனை முதல்லையான்னு கேட்டீங்கன்னா நான் காமம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுதான் திரும்ப போய் ரிஜிஸ்டர் ஆகுது வாசனையா. அப்ப எது வாசனை முதல்லையா காமம் முதல்லையான்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சைக்கிள், ஒரு வீல்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ஸ்டார்டிங் எது எண்டுன்னு சொல்ல முடியாது. வரப்போகுது இப்ப வந்து சடாரா சக்கரம் போட போறோம், அதுல வந்து இப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. அதான் இப்ப சொல்றேன். இப்ப ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தாசாம் அநாதித்வம், வாசனைகள் அநாதி தன்மையை வாய்ந்தவை. ஏன் அப்படின்னா ஆசிஷோ நித்தியத்வாத், ஆஷான்றது ஆசைனா காமம், ஆசிஷோனா காமங்களானது நித்தியமா இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்ற தாசாம் வாசனானாம், தாசாம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனானாம், அந்த வாசனைகளுக்கு ஆசிஷோ நித்தியத்வாத், ஆசைகள் நித்தியமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த வாசனைகளுக்கு அநாதித்வம் சித்தம், அநாதித்தன்மை சித்திக்கின்றது. புரியுதா? ஆசைகள் நித்தியமாக இருப்பதால் வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநாதித்தன்மை சித்திக்கிறது. அப்போ எந்த ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஜென்மத்துல என்ன இருக்கும், அதுக்கு காரணம் என்னது, கர்ம வாசனை, கர்மாசயம்னு சொல்றோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் இருக்கு, ஒரு பிறவி எடுத்தாவே கர்மமும் இருக்கு, கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனையும் காம வாசனையும் உள்ள இருக்கும். அப்ப எந்த ஜென்மம் எடுத்தாலும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும், ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நேச்சுரலா இருக்கிறது, பேசிக் இன்ஸ்டிங்க்ட் எல்லா ஜீவராசிக்கும். அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் திரும்ப 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 கர்மா வாசனை அனுபவம் போயிட்டே இருக்கும். அதனால நித்தியத்துவம் சொல்லியாச்சு. யா இயம் ஆத்ம ஆசிஹி, நீங்க ரொம்பலாம் பெருசா ஆசைகள்லாம் போக வேண்டாம். ஆசையில பேசிக்கான ஆசை என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றார் யா இயம் ஆத்ம ஆசிஹி, தன்னை பத்தின ஆசை. தன்னை பத்தின என்ன சுவாமி ஆசை? ஆத்மாவை பத்தின ஆசை எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. என்ன சுவாமி ஆசை அப்படின்னா மா ந பூவம், நான் இல்லாமல் போகக்கூடாது. எல்லா ஜீவராசிக்கும் எறும்பு போயிட்டே இருக்குல்ல, அல்ப ஜீவராசி எறும்பு. நீங்க வந்து மோட்சம் கொடுத்துருங்களா அதுக்கு அப்படின்ட்டு, அதுக்கு அந்த எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுத்து அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கிட்டே, எறும்பே நீ எறும்பா பிறந்து ரொம்ப கஷ்டப்படுற, நான் உனக்கு வந்து மோட்சம் கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க அந்த எறும்பு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போய் இந்த விரலை கொண்டு போய் இங்க முன்னாடி தெரிச்சு ஓடும். ஐயோ நம்மளை கொலை பண்ண வரான் அப்படின்னு ஓடி போயிடும். கொசுவை ட்ரை பண்ணுங்க அடிக்கிறதுக்கு, கொசுவை அடிச்சிங்கன்னா அது இங்கே அங்கே ஓடிடும் பக்கத்தில். அந்த கொசுக்கு தெரியணும்ல, ஆஹா எனக்கு முக்தி கொடுத்துட்டா அடுத்த பிறவி நல்ல பிறவி கிடைக்கும். எறும்பு நினைக்கலாம்ல அது மாதிரி, நினைக்காது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் நம்ம சொல்கிறோம் ஆஹா மரணம் வந்துருச்சுன்னா அடுத்த பிறவி எவ்வளோ நல்லா இருக்கும்னு, அடுத்த பிறவி எடுத்துடலாம், பாடி தான் கெட்டு போச்சு, அடுத்த பிறவி நல்ல புது பாடி கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான பாடி வந்து பார்த்தீங்கன்னா யங் பாடி கிடைக்கும், நம்ம அதை போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யாராவது சாகிறதுக்கு ரெடியாக இருக்கோமா? வயசாகி போச்சு இல்லை, வயசாகி போச்சு, இந்த சரீரம் நமக்கு எதுவும் யூஸ் ஆக மாட்டேங்குது, சரியா நம்ம நினச்ச மாதிரி நடக்க முடியல, செத்து போகணும்னு நினைக்க வேண்டியது என்ன? யாருமே நினைக்கிறது இல்லை. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, மெடிசின் சாப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, மா ந பூவம், நான் இல்லாமல் போகக்கூடாது, பூயாசம் ஏவ, நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இதன பேசிக், எல்லா ஜீவராசிக்கும் பேசிக். மற்ற ஆசையெல்லாம் அதுக்கு மேல கொண்டு வந்துருங்க. ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும், இவ்வளவுதான் வந்து நான் இறந்து போகக்கூடாது, ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. இது சர்வசிய திருஷ்யதே, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இது காணப்படுகிறது. சா ந ஸ்வாபாவிகி. சரி, இந்த ஆசை வந்து சுவாவமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாவம் இல்லை. ஏன் சுவாவம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா நித்தியம். சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம மரணம் இல்லாதது ஆத்மா. அப்ப ஜென்ம மரணம் இல்லாத இந்த ஆத்மாக்கு
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான்ற ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாகக்கூடாதுன்னு ஏன் எண்ணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜ்ஞானத்தினால இந்த தேகத்தை நான் அப்படின்னு இந்த ஆத்மா ரிஃப்ளெக்ஷன் நினைக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மத்தையும் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி கிடைக்குது. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மா முடிஞ்சு போனோன்னு இந்த பாடி வியோகமாகுது. இந்த ஜீவாத்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கான், அநேக சரீரங்களை எடுத்து விட்டு எடுத்து தூக்கி போட்டு எடுத்து புதுசாக எடுத்து அடுத்த சரீரத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறான், புது சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ மரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு மரணம் எப்படிப்பட்டது, அனாதி காலத்திலிருந்து சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அதால் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது, புதுசாக செத்து போகிறது இல்லை. நமக்கு நடக்கிறது எதுவுமே புதுசு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஃப்ரீயாக இருங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் அனுபவிக்கிற எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் எதையெல்லாம் அனுபவிக்கிறதோ எல்லாம் ரிப்பிட்டேஷன். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத் வேதம் சொல்லுது. பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கல்பத்தில் எப்படி கிரியேஷன் இருந்துச்சோ அதை அப்படியே டிட்டோவாக பண்ணுறார். வேற புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன யார் சொல்லி கொடுத்துருப்பார், அவரோட ஆச்சாரியார் சொல்லி கொடுப்பார், அவரோட ஆச்சாரியார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இந்த டீச்சிங்ஸ் எப்படி போயிட்டு இருக்கோ, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ரிப்பிட்டேஷன், ஒன்றும் புதுசு இல்லை. செத்து போகிறது பிறக்கிறதும் ரிப்பிட்டேஷன், செத்து போகிறதும் ரிப்பிட்டேஷன். அனந்த கோடி சமயம் பிறந்தோம், அனந்த கோடி சமயம் இறந்து போனோம். அது எல்லாம் வாசனையில் இருக்குமா? ஆமாம், வாசனையில் இருக்கும். என்னென்ன துக்கம், பிறவி துக்கம், ரோகம் துக்கம், ஜரா துக்கம், அதுக்கப்புறம் வேற என்னது, மரணம் துக்கம். மரணமும் துக்கம். அப்போ மரணம் துக்கம் அப்படின்னா போன ஜென்மங்கள்ல நம்ம மரணிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்குமா? இருக்கும். அந்த மெமரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு, பூயாசமிதி சர்வசிய திருஷ்யத்தை சான சுவாபாவிக்கி. இந்த நான் இருக்க வேண்டும்ன்ற ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாவம் இல்லை. நம்ம அந்த நான் செத்து போகக்கூடாது, நான் இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற சுவாவம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 விஷயம் எடுத்துங்க. நம்மளுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம், சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மீடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு கிரகணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ 2 தான். நான் இருக்க இந்த மீடியமா இருக்கிற உபாதின்னு சொல்லக்கூடிய இந்த தேகம் இருக்கு. இப்போ நான் உபாதி இல்லைன்னு விலகிட்டேன் அப்படின்னா எனக்கு மரணமே இருக்காது. நான்ற சைத்தன்யத்துக்கு மரணம் இல்லை. நான் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் கிரகணம் பண்ணுறனோ, இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறனோ, அந்த அவித்தியினால என்ன ஆகுது, எனக்கு மரணம் சம்பவிச்சுக்கிட்டே. தேகம் மரணிக்கும் போதெல்லாம் நான் மரணிக்கிறேன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது சுபாவம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சுபாவம் எனக்கு மரணம் இல்லைன்றது தான் என்னோட சுபாவம். அப்போ வந்து சேர்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேகத்தோடு நான் சேர்ந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிக்குதுன்றது வந்து 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 தேகம் வரும்போதெல்லாம் பர்த் நடக்குது, தேகம் போகும்போதெல்லாம் நான் இறந்து போகிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நிமித்தம்னு பேர், சுபாவம் இல்லை. நான் எப்பவும் இருக்கணும், நான் செத்து போகக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுபாவம் இல்லை, வந்தது. எப்போ வந்துச்சு ஆச்சாரியர் சொல்கிறார், கஸ்மாத் எப்படி சொல்கிறீங்க இது வந்ததுன்னு? ஆச்சாரியர் சொல்கிறார் நல்லா, ஜாத்த மாத்திரஸ்ய ஜந்தோஹோ. ஒரு ஜீவன் வந்து பிறக்குது. ஒரு ஜீவன் பிறந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜந்து வந்து ஒரு ஜீவன் பிறந்த மாத்திரத்தில் அனனுபூத்த மரண தர்ம கசிய. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மெமரிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேற்று அனுபவிச்சாருங்க, இன்னைக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பிறந்த குழந்தைக்கு கத்துது, கையாமையான்னு கத்துது. ஒரு குழந்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டீக்காக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசஸ்பதி மிஸ்ரோட டீக்கால தான் இது இருக்குது. அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னல 3 மாத கை குழந்தை, 4 மாத கை குழந்தை. நம்ம கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க, குனிவாங்க, நிமிருவாங்க. அம்மா நிமிரும் போது என்ன பண்ணும், இந்த குழந்தை 5 மாதம் 6 மாதம் குழந்தையா இருக்கும், அப்போ தான் பிறந்திருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிமிர்ந்து இது பண்ணும் போது குனியும் போது இந்த கை குழந்தை என்ன பண்ணுது, அம்மாவோட செயின் எல்லாத்தையும், தாலி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா வீட்லேயும் ஈஸியாக நடக்கும். அப்போது ஏன் அது மாதிரி பிடிக்குது அப்படின்னு கேட்டால்
அதுக்கு கீழே விழுந்துருவோம், நம்ம செத்து போயிடுவோன்ற பயம். ஆமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுவோன்ற பயமா? ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தான் கீழே விழுவாம இருக்கிறதுக்காக கெட்டியா வந்து அம்மாவோட செயினையும் இதையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் எழுதுறாரு, டீக்காக்காரர் எழுதுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறந்த உடனேயே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செத்து போக கூடாது, நான் உயிரோட ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பேசிக் இன்ஸ்டிங் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் நான் ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உணர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிக்கும் பேசிக்கா இருக்கிறது. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஜாத்த மாத்திரசிய ஜந்தோகம், பிறந்த மாத்திரத்திலேயே ஒரு ஜந்துக்கு அனனுபூத மரண தர்மகசிய, இன்னும் அந்த ஜென்மத்தில் அது இறக்கவே இல்லை, இப்பதான் பிறந்துச்சு, அதுக்குள்ளார மரண தர்மம் அதுக்கு அனுபவமே இல்லை. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா துவேஷ துக்கானு ஸ்மிருதி நிமித்தம். அப்போ ஏன் இறந்து போக கூடாதுன்னு அதுக்கு ஒரு வாசனை வருது, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஏன் அது நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மங்கள்ல அது எத்தனை முறை வந்து கீழே விழுந்திருக்கும், இறந்திருக்கும். இந்த மரண அனுபவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கும். அது எல்லாம் துவேஷ துக்க அனுஸ்மிருதி நிமித்தோ. அந்த துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, எனக்கு துக்கம் வரவேணாம். நம்ம சொல்றோம் துக்கம்னா என்னது, ராகத்வேஷம் லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம், சுகானுசயி ராகக, துக்கானுசயி துவேஷக. ஆமா, எனக்கு ஏற்கனவே நான் துக்கப்பட்டிருந்தாதான் எனக்கு அது வேணாம் அப்படின்ற ஒரு வெறுப்பு அதுல வரும், நமக்கு துவேஷம் வரும். அப்போ குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு, கீழே விழக்கூடாதுன்னு ஒரு துவேஷம் வருது அப்படின்னா அது ஏற்கனவே விழுந்திருக்கு. அனந்த ஜென்மங்கள்ல வந்து முன்னாடி ஜென்மங்கள் எல்லாம் விழுந்து விழுந்து அடிபட்டிருக்கு, இல்ல துக்கப்பட்டிருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா மரணிச்சிருக்கு, இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அந்த மெமரியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா துவேஷ ஸ்மிருதிய, துக்க ஸ்மிருதி அதுக்குள்ளார வந்து அது என்ன பண்ணுது, அம்மாவோட தாலி கயிறெல்லாம் பிடிச்சுக்குது, துணியெல்லாம் பிடிச்சுக்கிட்டு கெட்டியா பிடிச்சி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நிமித்தோ. அது மட்டும் இல்ல, மரணத்திராசக கதம்பவே, மரண பயம்ன்றது, திராசம்னா பயம், மரண பயம்ன்றது எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நச்சஸ்வாபாவிகம் வஸ்து நிமித்தம் உபாதத்தே. ஒரு சுபாவம் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா நிமித்தத்தினால வர ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் என்னது, ஆரோக்கியம். இப்ப நமக்கு சுபாவம் என்னது, ஆரோக்கியம் தான் நம்ம சுபாவம், சொஸ்தமா இருக்கிறது தான் நமக்கு சுபாவம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து இன்னைக்கு குக்கும்பர் சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜலதோஷம் வந்துடும், தலைவலி வந்துடும், எல்லாம் வந்துடும். இல்லை சுகருக்காக சாப்பிட சொன்னாங்கன்னு ஒரு குக்கும்பரை எடுத்து சாப்பிட்டு சுகருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசாசியாக இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொய்யாப்பழத்தையும் குக்கும்பரையும் சாப்பிட்டேன், நாளைக்கு கிளாஸ் லீவ், அப்புறம் நைட்டெல்லாம் தலைவலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னது, ஸ்வஸ்தமாக ஆரோக்கியமாக இருக்கேன், இது நேச்சர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமித்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குக்கும்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழமும் குக்கும்பரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன்னா என்ன ஆகிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இதுக்கு என்ன பேர், நிமித்தம்னு பேர். என்ன ஆரோக்கியம் கெட்டு போனதுக்கு என்ன காரணம், குக்கும்பரும் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மாதிரியே நம்ம சுபாவம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, மரணம் இல்லாதது, நம்ம ஆத்மாவோட சுபாவம். அப்படி இருக்கும்போது நம்ம மரணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா அவித்யானால, இந்த தேகத்தை நான் நினைச்சதுனால, இந்த தேகத்தை அனாதி காலத்துல இருந்து நான் நம்பி 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 இந்த தேகம் மரணிக்க போதெல்லாம் நான் வந்து நான் மரணிச்சேன்னு இந்த ஸ்மிருதி வந்ததுனால, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால இந்த தேகத்தை நானுன்னு கிரகணம் பண்ணினதை நிமித்தமா வச்சுக்கிட்டு என்ன இருக்கு, பலமுறை மரணிச்சிருக்கேன், அந்த பலமுறை மரணிச்ச வாசனை சித்தத்துல பதிவாயிருக்கு. அடிச்சா இதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, நச்சஸ்வாபாவிகம் வஸ்து நிமித்தம் உபாதத்தை. ஒரு சுபாவமா இருக்கிற வஸ்து வந்து பாத்தீங்கன்னா நிமித்தத்தை வந்து எதிர்பார்க்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் அனாதி வாசனா அனுவித்தம் இதம் சித்தம். இந்த சித்தம் தான் நிமித்தம்னு பேர். இந்த நிமித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அனாதி வாசனா, அனாதி காலத்துல இருந்து அனுபவிச்ச சுகம் துக்கம் எல்லாம் வாசனைகளா இருக்கு. அதனால அனுவித்தமிதம், கட்டப்பட்டதாக இந்த சித்தம், நல்ல கயிறு போட்டு விதவிதமான கயிறுகள் போட்டு வாசனைகள்ன்ற கயிறு ஜாலம்,
இந்த வாசனாஜாலத்தினால வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதாக இதம் சித்தம், இந்த சித்தமானது என்ன பண்ணுது, நிமித்த வசாத், நிமித்தத்தை உத்தேசிச்சு காஸ்டிதேவ வாசனா பிரதிலபிய, என்ன நிமித்தம், சரீரம், என்னென்ன சரீரம் கிடைக்குதோ அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தேசகால வஸ்து, தேசகால வஸ்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு வெளிப்பட்டு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பவுண்ட் பண்றதா இருக்கு. வாசனா பிரதிலபிய புருஷஸ்ய போகாய உபாவர்த்தத இது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசனா வெளிப்பட்டு என்ன பண்ணுது, ஒவ்வொரு போகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. நம்ம வாசனை வெளிப்படுது, ஸ்மிருதியாகுது, சங்கல்பிக்கிறோம், ஆலோசனை பண்றோம், அதுக்கப்புறம் அதை அடையறதுக்கான கர்மத்துல ஈடுபடுறோம். அந்த கர்மத்துல இருந்து புண்ணியம் பாப்பம் கிடைக்கும், திரும்ப அது வாசனையா மாறும், கர்மமா மாறும். இப்படியே சுக துக்க போகத்தை வந்து திரும்ப 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 ஜீவர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிமித்தம் இது, நம்ம சுக துக்கத்துக்கு நிமித்தம் இது அப்படின்னா கர்ம வாசனைகள் தான் நிமித்தம். இந்த மரண பயமா இருக்கட்டும், பஞ்ச கிளேஷங்களா இருக்கட்டும், இந்த பஞ்ச கிளேஷங்கள்ல என்ன சொல்லியிருக்கோம், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இதில் தானே மரண பயம் வருது. மரண பயம் அபினிவேஷம் சொல்றோம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துங்க, ராகம் வந்தாலும் சரி, துவேஷம் வந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம், அபினிவேஷம், அப்புறம் அஸ்மிதா, அகங்காரம், அகங்காரம் வந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இது அவித்யா. அவித்யா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மித்யா தரிசனம் பண்ணுவோம். இந்த வாசனைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், வாசனைகளும் கர்மங்களும் நம்மளை பிறவி கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிறவி கொடுத்து சுகதுக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஆச்சாரியார் இதோட நிப்பாட்டுறார். போதும் இன்னைக்கு, நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆச்சாரியார் 4:4 பிருகதாரண்யம் 4:4-2 ஒரு மந்திரம் இருக்கு. தம் வித்யா கர்மணி சமன்வாரபேத பூர்வ பிரஜாச்ச. முந்தின ஜென்மத்தில் நம்ம முந்தின ஜென்மங்கள்ல என்ன கர்மா பண்ணமோ, என்ன உபாசனை பண்ணணுமோ, அது இந்த ஜென்மத்தை ஆரம்பிக்குது. புது ஜென்மத்தை என்ன ஜென்மம் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்குது. அந்த புது ஜென்மம் ஆரம்பிச்சோன்னா கூடவே என்ன வரும், பூர்வ பிரஜாச்ச, முந்தின ஜென்மத்தில் என்ன வாசனை இருந்துச்சோ அது வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்து ரொம்ப கிளியரா இருக்கு. வாசனையிலிருந்து மீண்டும் போகும், அதுதான் முக்கியமானது. பாப்போம். ஹரி ஓம்.